இந்த சிறிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவியரே, என்னோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வெப்பநாடாபதி திரு ராதா அவர்களே, கொட்டகுரு திரு நூர் அவர்களே, தாரூர் திரு பிரசாந்த், திரு கண்ணன், திரு கணேசன் மற்றும் திரு சதன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளிக்கு நான் வந்து பார்த்துவிட்டு இந்த பள்ளிக்கு ஆண்கள் பள்ளி பெண்கள் பள்ளி என்று பிரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கைக்கு நான் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை குறித்து 5 ஏக்கர் நிலத்தில் அங்கே புதிதாக ஒரு பள்ளியை நிறுவுவதற்காக நான் எடுத்த நடவடிக்கையின் அடிப்படையில் அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் வழிபாடு பிரச்சனை இருக்கின்றது என்று சொன்னதன் அடிப்படையில் அந்த நடைமுறைக்கு வரவில்லை. இப்பொழுது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் அந்த வழிபாடு பிரச்சனையை முடித்து தருகிறேன் என்று சொல்லி உத்தரவாதத்தை கொடுத்ததன் அடிப்படையில் கண்டிப்பாக விரைவாக அந்த பள்ளியினுடைய புதிய ஆண்கள் புதிய பள்ளி என்பதை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தலைமை ஆசிரியர் அவர்கள் சில கோரிக்கைகளை வைத்தார்கள். ஒன்று, இங்கே தண்ணீர் தேங்குகின்றது, அதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த கழிவு தண்ணீர்கள் வெளியே செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்று இதற்கான நடவடிக்கை நம்முடைய டவுன் பஞ்சாயத்து மூலமாக எடுப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பள்ளி என்பது கீழே இருக்கின்றது, சாலை என்பது மேலே இருக்கின்றது. ஆகவே இந்த தண்ணீரை எப்படி கொண்டு போக முடியும் இந்த கழிவுநீர் என்பதை ஆராய வேண்டும். அதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பது என்பதை தெரிவித்து இந்த பள்ளிக்கு கணினியை பற்றி தெரிவித்தார்கள், பற்றி தெரிவித்தார்கள். இதற்கும் அரசுகளும் அமைச்சர்களும் கண்டிப்பாக உடனடியாக அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நடவடிக்கை எடுப்பேன் என்பதையும் இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பள்ளிக்கான கணினியாக இருக்கட்டும், டெஸ்க் பெஞ்சாக இருக்கட்டும், அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். இவை அனைத்தும் செய்வதன் மூலமாக இந்த பள்ளி மாணவர்கள் நல்ல சூழலில் படிப்பதற்கு கூடுதலாக வகுப்பறைகள் பெறுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இங்கே வருவதற்கு முன்பு இந்த பிரச்சனைகள் என்னுடைய கவனத்துக்கு வந்தது. அதற்கான கடிதங்களை உரிய அதிகாரிகளுக்கு நான் இப்பொழுது தயார் செய்து வருகின்றேன். நேரடியாக இப்பொழுது பார்த்திருக்கின்றேன். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து இந்த பள்ளியில் 1300 மாணவ மாணவிகள் பயிர்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பள்ளிக்கு என்ன தேவை என்பதையும் நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் இந்த பள்ளி நல்ல முறையில் வளர்வதற்கு என்னுடைய பங்கு கண்டிப்பாக இந்த ஆரம்ப மேல்நிலை பள்ளிக்கு உண்மை என்பதை தெரிவித்து இங்கே நம்முடைய ஆசிரியர் மக்கள், நம்முடைய தலைமை ஆசிரியர், பெற்றோர் ஆசிரியர் இருக்கிற அனைவரும் என்னிடம் வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் என் மனதில் இருக்கும். உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் விரைவாக எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன். மாணவர்கள் அவர்களுடைய இடங்களில் நம்முடைய தூய பேதுரு TDT நடுநிலைப்பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா, கிறிஸ்துமஸ் விழா ஆகிய 30 விழா கடந்த 6 வருடங்களுக்கு பின்பு தற்போது
நடைபெற்று வருகிறது. இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய காரியங்களை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். இதற்காக ஆண்டவருக்கு முதலில் நன்றி செலுத்துவோம். ஆசிய பெருமக்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் திரு பெத்தநாடார்பட்டி ராதா அவர்களே, பொட்டல்புதூர் திரு நூர் அவர்களே, தொழிற்சங்க செயலாளர் திரு சேர்மதுரை அவர்களே மற்றும் காலத்தின் அருமை கருதி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் என்னிடம் தெரிவித்தது, 7 ஆண்டுகளுக்கு பின்பு இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது TDTA பள்ளியில் என்று தெரிவித்தார்கள். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர் தூய பேதூர் பள்ளியில் சுமார் 400 பிள்ளைகள் படிக்கும் இந்த பள்ளியில் சிறப்பான முறையில் கல்வி பயின்று சிறப்பான முறையில் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் இங்கே கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நல்ல பள்ளியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கிறிஸ்துமஸ் விழாவை உங்களோடு சேர்ந்து கலந்து கொண்டு இங்கே கொண்டாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்திருக்கின்ற இந்த பள்ளி TDTA நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவியர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்த பள்ளியை பொறுத்தவரையில் நான் TDTA பள்ளிக்கு நான் எம்பியாக இருந்தபோது, ராஜ்யசபாவினுடைய எம்பியாக நான் இருந்தபோது அநேகமாக அதிகமான கட்டடங்களை நம்முடைய TDTA பள்ளிக்கு அப்பொழுது இருந்த பிஷப் அவர்கள் அனைத்து நிகழ்ச்சியிலும் என்னோடு சேர்ந்து கலந்து கொண்டார்கள். ஆனால் இந்த பள்ளியை பார்க்கிற போது இங்கே பிஷப் ஜெய்சன் தர்மராஜ் அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த கட்டடம் இப்பொழுதும் நல்ல சூழ்நிலையில் இருக்கின்றதை பார்க்கும் பொழுது இங்கே இந்த பள்ளியின் பராமரிப்பு நிர்வாகம் சிறப்பான முறையில் இருப்பதை பார்க்க முடிகின்றது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் மாணவ மாணவியரிடம் இங்கே கிறிஸ்துமஸ் செய்தியாக தெரிவிப்பது, நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் படித்து இந்த பள்ளி மேம்படுவதற்கு நீங்கள் நல்ல முறையில் படித்தால்தான் எதிர்காலத்தில் இந்த பள்ளிக்கு கூடுதலாக வகுப்பறைகள் வந்து என்னுடைய ஆசையெல்லாம் இது ஒரு ஹை ஸ்கூலாக மாறுவதற்கு நீங்கள் அனைவரும் சேர்ந்து படித்து ஒரு ரிசல்ட்டை கொடுத்தால்தான் 8ஆம் கிளாஸாக இருக்கின்ற இந்த பள்ளி உயர்நிலை பள்ளி அதற்கு பின்பு மேல்நிலை பள்ளியாகவும் ஆவதற்கு வாய்ப்புண்டு என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் அதற்கு நன்றாக நல்லா படிப்பீங்கல்ல, ஏன்னா நீங்க படித்தால்தான் அப்பொழுது இது மென்மேலும் வளர முடியும். நான் இங்கே நம்முடைய சேகர உறுப்பினரிடம் தெரிவிப்பது, உங்கள் அனைவருக்கும் தெரியும், பிஷப் கிறிஸ்துதாஸ் இருக்கும் பொழுது நான் அநேகமாக அதிகமான பள்ளிகளுக்கு TDTA பள்ளிகளுக்கு அப்பொழுது நிதி ஒதுக்கினேன். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னால் ஒதுக்க முடியவில்லை. ஆகவே நீங்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் புரூஸ் அவர்களை அணுகினால் கண்டிப்பாக ஒரு கட்டடம் பெற்றால் கூட இந்த பள்ளி மென்மேலும் வளர்வதற்கு வாய்ப்புண்டு என்பதையும் தெரிவித்து, இந்த பள்ளி மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளியாக மாறுவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை நான் சட்டமன்ற உறுப்பினராக எடுக்க முடியுமோ அதை என்னிடம் கொடுங்கள். அதற்கு உரிய நடவடிக்கையை எடுத்து விரைவாக இந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியாக மாற்றுவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என்பதை இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் நல்ல உள்ளங்களை பற்றி தெரிவித்தார்கள். இங்கே ஒருவர் தண்ணீர் பாட்டில் கொடுத்தார், மற்றொருவர் பிள்ளைகளுக்கு உணவுக்காக உதவி செய்திருக்கின்றார் என்பதை எல்லாம் தெரிவித்தார்கள். உண்மையிலே சொல்லுகின்றேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் இறைவனுடைய அருள் உண்டு என்பதை கண்டிப்பாக இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். செய்பவர்கள் அவர்கள் செய்கின்ற நல்ல அந்த காரியங்களுக்கான பலன் கண்டிப்பாக இறைவன் அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதுதான் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை. நீங்கள் இன்று சாப்பிடும் பொழுது அந்த உதவிகளை செய்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் நீங்கள் வேண்டி நீங்கள்
இறைவனிடம் மன்றாடி அவர்களுக்காக ஜெபிப்பதுதான் அவர்களுக்கு நாம் செய்கின்ற அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதை இங்கே தெரிவித்து இங்கே சொன்னார்கள். மக்கள் பணி எல்லோரும் இங்கே சிறியவர்களாக இருந்தாலும் சரி, மக்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த மனப்பாங்கை நீங்கள் சின்ன வயதிலிருந்து பெற வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொடுங்கள். எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று எந்த பதவிக்கு வந்தாலும் நாம் மக்களுக்காக உழைக்க வேண்டும். நம்மை உருவாக்கிய இந்த பள்ளியை நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களை மறவாமல் இருக்க வேண்டும். அதுதான் நாம் இந்த பள்ளிக்கு செய்யும் கைமாறு என்பதை மனதில் வைத்து அனைவரும் இந்த கிறிஸ்துமஸ் விழா உங்கள் அனைவரும் சிறப்பான முறையில் கொண்டாடுங்கள். உங்கள் குடும்பத்தோடு கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பான முறையில் கொண்டாடுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆனா ஏதாவது ஒரு ஸ்டோரியில வந்து பெரிய ரூமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கிளாஸ் ரூமா பார்ட்டிஷன் ஆயிருந்தா நமக்கு மேல இடமும் இல்ல அப்படி மேல கட்டுற அளவுக்கு சக்தி இருக்கு. அந்த இது நம்ம ஆய்வு பண்ணி தான் பார்க்கணும். அப்படி பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு இது எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த இடம் பேசி ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த இடத்த பேசி முடிச்சாதான் பிரிச்சாதான் 5 ஏக்கர் கிடைக்கும். அந்த 5 ஏக்கர் கிடைச்சா புது பில்டிங்ஸ் நம்ம போனாதான் ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சரி. ஏன்னா அப்போ உங்களுக்கு இங்க இடம் வேக்கண்ட் வரும்ல. ஆமா ஆமா, இங்க இருந்து எங்களுக்கு ஒரு 600 ஆனாலும் கேர்ள்ஸ்க்கு நாம மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெngth இன்னும் கூடும். கண்டிப்பா கூடும். இது கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா பிரிச்சோம்னா இப்ப கடைநல்லூர் கேர்ள்ஸ்ல எல்லாம் பாருங்க ஸ்ட்ரெngth ஜாஸ்தி. ஏன்னா ஹார்ட் ஆஃப் தி சிட்டில இருக்கு. அதே மாதிரி நமக்கு 10 அப்ப இத கேர்ள்ஸ் அத பாய்ஸ் ஆக்கிரணும். ஆமா, இன்டீரியரா இருக்குது பாய்ஸ் தான். ஏன்னா அப்ப இங்க வந்து கேர்ள்ஸ் ஸ்ட்ரெngth கூடும். ஆமா, அதுக்கு சான்சஸ் ஆகும். இல்ல அப்ப நீங்க இந்த இடத்தை முடிக்கிறத வச்சு தான் அடுத்த கட்டம் ஐடி கொடுத்துறேன் எல்லாரும். அப்படியே அவங்க அதெல்லாம் ஒரு கொஞ்சம் இருந்து முடிச்சு கொடுத்துட்டா நாம என்ன பண்ணலாம்னா நான் அது அரசாங்கத்துல பேசி கொஞ்சம் கூடுதல் கட்டணம் எல்லாமே என்னென்ன தேவையை கேட்டது நான் பண்ணிக்கிறேன்.